குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் திருக்குறளை பற்றிய ஒரு எளிய அறிமுகம். திருக்குறள் நமக்கு தெரியும் 133 அதிகாரங்களை கொண்டது. 133 அதிகாரங்கள், ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 குறள். ஒரு அதிகாரத்திற்கு 10 குறள். அப்ப 133 அதிகாரத்திற்கும் சேர்த்து 1330 குறட்பாக்களை கொண்டது திருக்குறள். இந்த திருக்குறள் குறளடியினால் எழுதப்பட்டது. குறளடி, குறளடி அப்படின்னா ஈரடி, 2 அடிகளினால் எழுதப்பட்டது. அந்த 2 அடிகள்ல முதல் அடியானது 4 சீர்களை கொண்டிருக்கும், இரண்டாவது அடியானது 3 சீர்களை கொண்டிருக்கும். ஆக அதனாலதான் இது 4 சீர். ஆனா ரெண்டாவதுல 4 சீரை கிடையாது, 3 சீர் தான். அதனால இது 1.25 அடின்னு தான் சொல்லுவாங்க. கணக்குப்படி பார்த்தா இது 1.25 அடி. ஆனால் 1.25 அடி 1.5 அடிலாம் சொல்ல முடியாது. அதனால 2 அடிகளை கொண்டது. ஸோ 2 அடிகளை கொண்ட 133 அதிகாரங்களில் எழுதப்பட்ட ஒரு அதிகாரத்துக்கு 10 குறட்கள் என்று 133 அதிகாரங்களுக்கும் 1330 குறள்களை கொண்ட ஒரு புத்தகம். 14 கணக்கு நூல்களில் வரக்கூடிய ஒன்று திருக்குறள். இந்த திருக்குறள் உலகத்திலேயே அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது பைபிள் தான். அதுக்கு அடுத்தது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய லெனினுடைய நூட்களை சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களே அந்த லெனினுடைய நூட்களெல்லாம் எல்லா மொழிகளையும், தமிழ்லே நிறைய இருக்கு லெனினுடைய நூல்கள், அப்படி சொல்லுவாங்க. அப்படி அது மாதிரி உலகத்தில் இவைகள் தான். அதனால உலகத்திலேயே அதிகமான மொழின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா உலக மொழிகளில் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள் ஒரு சில, அதுல திருக்குறளும் அடங்கும். ஆனா இந்திய மொழிகளில் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது திருக்குறள் தான். ஸோ அவ்வளவு சிறப்புத்தன்மை வாய்ந்த ஒரு நூல் இது. இது தமிழர்களுக்கு மிகவும் பெருமை தரத்தக்க ஒரு நூல். இந்த ஒரே ஒரு நூல் போதும். ஒரு பெரிய அறிஞர்கிட்ட கேட்பாங்க, உனக்கு ஷேக்ஸ்பியருடைய நூல்கள் வேண்டுமா அல்லது இந்த இங்கிலாந்து பிடித்து வைத்திருக்கக்கூடிய நாடுகள் இருக்கு இல்லையா? இப்ப நாமெல்லாம் இங்கிலாந்தினுடைய ஆட்சிக்கு உட்பட்டு இருந்தோம். அது மாதிரி இப்ப இது மாதிரி உலகத்துல ஆங்கிலேயர்கள் பிடித்து வைத்திருந்த அவர்களுடைய காலனி நாடுகள், இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்குவோம், இன்னொரு பக்கம் ஷேக்ஸ்பியரை வச்சுக்கோம். இதுல எதை இழப்பதற்கு நீ சம்மதம் அப்படின்னு கேட்கும்போது அவன் கரெக்டா சொல்லிட்டான், இங்கிலாந்து பிடித்து வைத்திருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் எனக்கு வேண்டாம், அது தேவையில்லை. ஆனா ஷேக்ஸ்பியருடைய நூல்களை நாம் ஒரு பொழுதும் இழக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோம். அது மாதிரி இங்க திருக்குறள் என்ற ஒரே ஒரு நூல் போதும் இந்த தமிழருடைய பெருமையை என்றென்றென்றும் பறைசாட்டி கொண்டிருப்பதற்கு. அவ்வளவு ஒரு மிகச்சிறந்த ஒரு தலையாய நூல். சங்க நூல்களை நம்ம 8 தொகை, 10 பாட்டு, 14 கணக்குன்னு சொல்லுவோம். இந்த 14 கணக்குல இருக்க நூல்கள் எல்லாம் அறநூல்கள், அறத்தை போதிக்கக்கூடிய நூல்கள். அந்த 14 கணக்கு நூல்கள்ல இது சேர்க்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த திருக்குறளுக்கு என்னென்ன பேர் இருக்கு? திருக்குறள்ல 3 பால்னால எழுதப்பட்டிருக்கு. அதனால இதை முப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 பால்களில் எழுதப்பட்டதுனால இதை முப்பால்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு முதுமொழி, முதுமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. பொய்யாமொழி, பொய் சொல்லாது, உண்மையை மட்டுமே சொல்றதுனால இதற்கு பொய்யாமொழி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஸோ மிகவும் மூத்த முதுமையான ஒரு மொழி, பொய் சொல்லாத ஒரு மொழி என்று திருக்குறளுக்கு இருக்கு. அடுத்தது இதை தமிழ் மறை அப்படின்னு சொல்லுவாங்க. மறை என்றால் வேதம், தமிழர்களின் மறை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு இதை பொதுமறை அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ தமிழ்மறை, பொதுமறை, உத்தர வேதம். ஸோ உத்தர வேதம் எல்லாம் வேதம் தான், மறைனால் வேதம். ஸோ தமிழ் மறை, பொதுமறை, உத்தர வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இத தெய்வமே வந்து எழுதப்பட்ட நூல், அதனால இதற்கு தெய்வ நூல் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அடுத்தது வாயுரை வாழ்த்து. வாயுரை வாழ்த்து. ஸோ வாயுரை வாழ்த்து என்றும் சொல்லுவார்கள். அடுத்தது பொருளுரை. பொருள் உரை என்றும் சொல்லுவார்கள். இது திருவள்ளுவர் எழுதினதுனால இதை திருவள்ளுவம் என்றும் சொல்லுவார்கள். திருவள்ளுவர் எழுதினால இதற்கு திருவள்ளுவம் என்றும் சொல்வார்கள். ஸோ இது திருக்குறளினுடைய பல்வேறு பெயர்கள். ஸோ திருக்குறள்னு சொல்லலாம். திருக்குறள்ங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. இந்த திருக்குறளுக்கு வெவ்வேறு பெயர்கள் இருக்கின்றன. முப்பால், முதுமொழி, பொய்யாமொழி, தமிழ்மறை, பொதுமறை, உத்தரவேதம், தெய்வ நூல், வாயுரை வாழ்த்து, பொருளுரை, திருவள்ளுவம். அதே மாதிரி திருவள்ளுவருக்கும் பல பெயர்கள் உண்டு. இவரை தேவரைகளை ஒத்தவர். ஏன்னா இவ்வளவு சிறந்த ஒன்றை எழுதியிருக்காரு அப்படின்னா அவர் தேவர்களை ஒத்தவர் அப்படின்னு இவரை ஒரு தேவர் அப்படின்னே சொல்லுவாங்க. இன்னொன்னு, இவரை திருவள்ளுவ நாயனார் அப்படின்னு சொல்லுவாங்க. நாயனார் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவள்ளுவ நாயனார் என்று சொல்பவர்களும் உண்டு. அடுத்தது இவருக்கு இன்னொரு பேரு நான்முகனார். நான்முகன் என்றால் பிரம்மன். நான்முக கடவுள் பிரம்மன். பிரம்மன் என்பது படைப்பவன். சோ இந்த உலகத்தையே படைக்கின்ற படைப்பு கடவுளாகிய அந்த நான்முகனுக்கு இணையாக இருக்கிறதுனால இவரை என்னன்னு சொல்லுவாங்க, நான்முகனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இத தெய்வ நூல்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அப்ப தெய்வ நூலை இயற்றியவர் எப்படி இருப்பாரு, ஒரு தெய்வ புலவராகத்தான் இருப்பாரு என்று தெய்வ புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொய்யே சொல்லாதது, பொய் சொல்லாதது, அதனால இதை பொய்யில்லாத புலவர், பொய்யில்லாத புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரு நாவலர், பெரு நாவலர் என்றும் இவருக்கு பேர் உண்டு. சென்னா போதர், சென்னா போதர், செம்மையான நாக்கினை உடைய சென்னா போதர் என்றும் சொல்வார்கள். அடுத்தது முதற் பாவலர். இவருக்கு இன்னொரு பேரு முதற் பாவலர், முதல் பாவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதானுபங்கி, மாதானுபங்கி, முதற் பாவலர், மாதானுபங்கி, தெய்வ புலவர் சொல்லிட்டோம். பொய்யில் புலவர் அப்படின்னே சொல்லுவாங்க. இவருக்கு இன்னொன்னு சாதாரணமா இவரை என்ன சொல்லுவாங்கன்னா புலவர், தெய்வ புலவர். புலவர்னு சொன்னாலே நம்ம திருவள்ளுவரைத்தான் குறிக்கும். புலவர்னு சொல்லலாம், தெய்வ புலவர்னு சொல்லலாம், பொய்யில்லாத புலவர்னு சொல்லலாம். ஸோ இதை இங்கே வச்சுக்கிட்டீங்கன்னா தான் வசதியா இருக்கும். ஸோ இது திருவள்ளுவருடைய பல்வேறு பெயர்கள். இப்போ இந்த திருக்குறளினுடைய அமைப்பு, இந்த திருக்குறள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 133 அதிகாரங்களை கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அதிகாரமும் 10 குறள், 1330. இது சாதாரணமானது. இதை 3 பகுதியாக பிரிப்பாங்க. ஒன்று அறத்துப்பால். இந்த அறத்துப்பால்ல 38 அதிகாரங்கள், 38 அதிகாரங்கள். அப்போ ஒரு அதிகாரத்துக்கு பார்த்தோன்னா 380 திருக்குறளானது அறத்துப்பால்ல மட்டும் இருக்கு. அடுத்தது பொருட்பால். இந்த பொருட்பால்ல 70 அதிகாரங்கள். அப்ப 70 × 10 700 குறட்கள் பொருட்பால்ல இருக்கு. அடுத்தது காமத்துப்பால். இதை காமத்துப்பால்னு தான் சொல்லணும், இன்பத்துப்பால்னு சொல்லக்கூடாது. இப்ப கூட வைரமுத்து வந்து ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் இதை இன்பத்துப்பால்னு சொல்லணும். காமம் என்பது அது ஒரு நல்லா இல்ல, அதனால இன்பத்தை கொடுக்குது இன்பத்துப்பால் அப்படின்னு சொன்னாங்க. உடனே பெரிய பெரிய தமிழ் அறிஞர்களெல்லாம் இல்ல அது காமத்துப்பால்னு தான் சொல்லணும்,
ஏன்னா இன்பம் என்பது எல்லாத்துலேயும் கிடைக்கிறது தான் இன்பம். நல்ல உணவு உண்டிங்கன்னா அதுவும் ஒரு இன்பம் தான். நல்ல வெயில் கொளுத்துது, நல்ல ஒரு ஏசியில் நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அது ஒரு இன்பம் தான். நமக்கு பிடித்த ஒரு திரைப்படத்தை பார்க்குறோம், இன்பம் கொடுக்கும். ஸோ இன்பம் என்பது எல்லாத்துலேயும் இருக்கும். நல்ல சாப்பாட்டில் கிடைக்கும், எல்லா வேணாலும் இன்பம் கிடைக்கும். ஆனால் காமம் என்பது பெண்ணிடமிருந்து மட்டும்தான் கிடைக்கும். இந்த காமத்துப்பாலில் இருக்கிற 25 அதிகாரங்கள்லையும் இதை பற்றி மாத்திரம்தான் சொல்லுது. அதனால இது இன்பத்துப்பால் என்று பொதுவாக சொல்லக்கூடாது. இது ஆண் பெண் இருவர்களுக்கும் இடையில் உள்ள அதை பற்றி மட்டுமே பேசுது. அதனால இதற்கு காமத்துப்பால் என்பதுதான் கரெக்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த காமத்துப்பாலில் 25 அதிகாரங்கள், ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 133 அதிகாரங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. இதுல இந்த அறத்துப்பால் இருக்கு பாருங்க, அறத்துப்பாலை 4ஆக பிரிப்பாங்க. இந்த அறத்துப்பால் 4ஆக பிரிக்கப்படும். 4. 1 பாயிரம். இந்த பாயிரத்தில் 4 அதிகாரங்கள் இருக்கு. பாயிரம். இன்னொன்னு இல்லறவியல். சோ பாயிரத்தில் 4 அதிகாரங்கள். அடுத்தது இல்லறவியல் 20 அதிகாரங்கள். அடுத்தது இல்லறவியல்னு வந்துருச்சுனாலே அடுத்தது என்ன வரணும், துறவரவியல் அப்படின்னு வரணும். இதற்கு 13 அதிகாரங்கள். 4வது ஊழியல், ஊழ், அதை பத்தி ஒரு அதிகாரம். ஆக 20, 24, 27, 37 அதிகாரங்கள் இதுல இருக்கு. அறத்துப்பால்ல இருக்கிற 38 அதிகாரங்கள் இப்படி பிரிக்கப்படுது. பாயிரம் 4 அதிகாரங்கள், இல்லறவியல் 20 அதிகாரங்கள், துறவரவியல் 13 அதிகாரங்கள், ஊழியல் ஒரு அதிகாரம் என்று 38 அதிகாரங்களாக பிரிக்கப்படுது. அடுத்தது பொருட்பால். இந்த பொருட்பால் 3 தான் பிரிக்கப்படுது. 1 அரசியல். இந்த அரசியல்ல 25 அதிகாரங்கள் அரசியல் இருக்கு. அடுத்தது அங்கவியல். அரசியல், அடுத்தது அங்கவியல், இதுல 32 அதிகாரங்கள். 32 அதிகாரங்கள். 3வது குடியியல். குடியியல்ல 13 அதிகாரங்கள் இருக்கு. அப்ப மொத்தம் 70 அதிகாரங்கள் இருக்கு. சோ அரசியல் 25 அதிகாரம், அங்கவியல் 32 அதிகாரங்கள், குடியியல் 13 அதிகாரம். இந்த குடியியலை இப்போ ஒழிவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ குடியியலுக்கு இன்னொரு பேரு ஒழிவியல் என்றும் சொல்லப்படுது. அடுத்தது காமத்துப்பால். இந்த காமத்துப்பாலை 2ஆக பிரிக்கிறாங்க. 1 களவியல், இன்னொன்னு கற்பியல். களவியல் 7 அதிகாரம், கற்பியல் 18 அதிகாரம், ஆக 25 அதிகாரங்கள். ஸோ இப்படிதான் இந்த நூல் பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்க ஒரு அதிகாரம் இது ஏன் இந்த பிரிவுல வச்சிருக்காரு? ஒரு உதாரணத்திற்கு கல்வி என்ற அதிகாரம். கல்வி என்பது பொருட்பால்ல வருது. பொருட்பால்ல எங்க பிரிச்சிருக்காருன்னா அரசியல்ல பிரிச்சிருக்காரு. கல்வி, கல்லாமை இதெல்லாம் அரசியல்ல பிரிக்கப்படுது. அப்போ கல்வியை ஏன்டா அரசியல்ல வைக்கிறாரு, கல்லாமை ஏன் அரசியல்ல வைக்கிறாரு, இது நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி இதை பிரிச்சிருக்காங்க, ஏன் இது அந்த செக்ஷன்ல அந்த பிரிவில் வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த அதிகாரம் ஏன் அந்த பிரிவில் இருக்கிறது என்பதையும் நாம தெரிஞ்சோம். அப்போ ஒவ்வொரு அதிகாரம் படிக்கும் போதும் இது அறத்துப்பால் இருக்கா, பொருட்பால் இருக்கா, இன்பத்துப்பால் இருக்கா, அதுல எந்த பிரிவின் கீழ் வருகிறது, ஏன் அந்த பிரிவில் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம சேர்ந்து படிக்கணும். அப்பதான் திருக்குறளை முழுசா படிச்ச உணர்வு. திருக்குறளுக்கு எத்தனையோ பேர் உரை எழுதியிருக்காங்க. ஆனால் இன்றும் ஒரு மிகச் சிறந்த உரையாக கருதப்படுவது பரிமேலழகர் உரை. எத்தனையோ உரை இருக்கு. மணக்குடவர் உரை இருக்கு, குழந்தை உரை, புலவர் குழந்தை அவர் உரை இருக்கு, காசுப்பிள்ளை உரை இருக்கு, நாமக்கல் கவிஞர் உரை இருக்கு, வஉசி எழுதியிருக்காரு, வஉசியினுடைய உரை இருக்கு. எத்தனையோ பழைய உரை, புதிய உரைகள் நிறைய இருக்கு. இப்போ
திருக்குறளுக்கு உரை எழுதாதவங்களே யாரும் இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு யாரா இருந்தாலும் டக்குன்னு எழுதிடுறாங்க, ஒரு உரை எழுதிடுறாங்க. ஆனால் இந்த உரைகளில் மிகவும் பழமை வாய்ந்த ஒரு உரை அப்படின்னா அது பரிமேலழகர் உரைதான். இந்த பரிமேலழகர் உரைய புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அது ரொம்ப மிரடாக இருக்கும். அதனால இந்த பரிமேலழகர் உரைக்கு வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரி ஒரு உரை எழுதி, வைமுகோ அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பராமாயணத்திற்கு வைமுகோ உரை மாதிரி ஒரு மிகச்சிறந்த உரையே கிடையாது. கம்பராமாயணம் அப்படின்னா வைமுக உரை தான், எந்த உரையும் உங்களுக்கு சரியா இருக்காது, வைமுக உரை தான். அந்த வைமுகோ அவருக்கு திருக்குறளுக்கு உரை எழுதல, பரிமேலழகர் எழுதின அந்த உரைக்கு ஒரு விளக்க உரை ஒன்று கொடுத்துருக்க. திருக்குறளை நீங்க நல்லா படிக்கணும்னா அதற்கு பரிமேலழகர் உரையும் அதற்கு வைமுகோவினுடைய விளக்க உரையும் உடைய ஒரு புத்தகத்தை நீங்க வாங்கணும், அதான் மிக சிறந்தது. ஆனா அந்த ஒரு புத்தகம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 ரூபாயிலிருந்து 800 ரூபா இருக்கும், 700 ருபீஸ் குறையாம இருக்கும். ஆனா அதுதான் ஒரு மிகச்சிறந்த உரை. நான் திருக்குறள் நடத்தும் போது பரிமேலழகர் உரை வைமுகோவின் விளக்க உரையின் அடிப்படையில் தான் என்னுடைய திருக்குறளை பற்றி நான் கொடுக்கிற இந்த காணொளிகள் அமையும் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.